கொல்கத்தாவில் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விழுந்ததில் 10 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொல்கத்தாவின் வடக்கு பகுதியில் உள்ள கிரீஸ் பார்க் என்ற இடத்தில் பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. இந்த பாலம் இன்று மதியம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் பாலத்தின் இடிபாடுகளில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் சுமார் 150 தொழிலாளர்கள் சிக்கி இருக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணியில் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஈடுபட்டுள்ளனர். பாலத்தின் அடியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களிலும் பலர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலம் அமைக்க நேற்றுதான் கான்கிரீட் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து காரணமாக கொல்கத்தாவின் வடக்கு பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.